அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் தமிழக அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. அது என்னென்னு பார்த்திங்கன்னா அங்கன்வாடி வேலைவாய்ப்பு பற்றிய தகவல் பார்த்திங்கன்னா வந்திருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்து வந்திருப்பீங்க. விண்ணப்பம் பார்த்திங்கன்னா எங்கே கொடுக்குறாங்க, எப்படி வாங்கணும், அந்த விண்ணப்பத்தை பார்த்திங்கன்னா வாங்கி எப்படி பிழையின்றி பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்களா இதுக்கு முன்னாடி முதன்மை அங்கன்வாடி பணியாளருக்கு பார்த்திங்கன்னா விண்ணப்பம் வந்துச்சு, அதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா குறு அங்கன்வாடி பணியாளருக்கும் வீடியோ போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா உதவியாளருக்கான விண்ணப்பம். அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்க்காதீங்க பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்திங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ எல்லாமே. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு புது விவசாயம் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா இது போன்ற ப்ரீ ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கான விண்ணப்பம்னு சொல்லி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எடுத்தது அதை பார்த்திங்கன்னா நீங்கள் ஓட்டிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டி பார்த்திங்கன்னா அது மேலே சைன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மனுதாரர் பெயர் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா தமிழ் எழுதிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தகப்பனர் அல்லது கணவர் பெயர் பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் எழுதிக்கலாம். உங்களுடைய அட்ரஸ் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணிங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊராட்சியோ வார்டு வட்டாரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரில் நீங்கள் பார்த்திங்கன்னா கேட்டு தெரிஞ்சு எழுதிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊராட்சியின் பெயரோ வட்டாரமோ அதோட பேரெலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் உதவியாளர் நியமனம் கோரும் மையத்தின் பெயர் விலாசம் கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா எந்த மையத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் வேலை செய்கிறதுக்கு விருப்பமாகுது அந்த மையத்தோட பேர் எழுதிங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த மையத்துக்கு ஒரு எண் இருக்கும், அதை நீங்கள் பார்த்திங்கன்னா எழுதிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்வி தகுதி பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்களா அந்த கல்வி தகுதி நீங்கள் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு கல்வி தகுதி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை விட பார்த்திங்கன்னா அதிகமாக படிச்சிருக்கலாம், நீங்கள் டிகிரி படிச்சிருக்கலாம். நீங்கள் என்ன கடைசியாக படிச்சுக்கிறீங்களோ அந்த டிகிரி பார்த்திங்கன்னா எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பிறந்த தேதி மற்றும் பூர்த்தி அடைந்த வயதுடன் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பிறந்த தேதி எழுதிங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்டில் என்ன ஏஜுக்குதோ அதை பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருவாய்த்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா ஜாதி சான்றிதழ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஜாதி சான்றிதழ் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டி இருக்கோ அதை டிக் பண்ணிக்கங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கீழே எழுதிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மனுதாரரின் இருப்பிட முகவரி பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கான ப்ரூஃப் கொடுக்கணும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை நகல், வரி ரசீது, ஆதார் அட்டைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இருப்பிட சான்றிதழ் பார்த்திங்கன்னா கேட்டுகிட்டு இருக்காங்க. இந்த ஜாப் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்புறம் தான் நமக்கு தெரியும். அடுத்த மாதிரி பார்த்திங்கன்னா மனுதாரர் வசிக்கும் இடத்திற்கும் நியமன ஒரு அங்கன்வாடி மையத்துக்கும் உள்ள தூரம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக ஒரு அட்ரஸில் இருப்பீங்க. அந்த அட்ரஸ்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கன்வாடி மையம் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த அங்கன்வாடி மையத்தில் பார்த்திங்கன்னா வேகன்சி இருக்குன்னா அதுக்கு உங்கள் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடிய தூரத்தை பார்த்திங்கன்னா விஓ கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். அது என்ன சர்டிஃபிகேட்டுங்கிறது பார்த்திங்கன்னா தனியாக வீடியோ போட போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் பார்த்திங்கன்னா கொண்டு போய் நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் தான் இருக்குதுன்னு சொல்லி அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க சைன் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனுதாரர் பிற கல்வி தகுதின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது கல்வி தகுதி படிச்சிருந்தீங்களா நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமண நிலை பார்த்திங்கன்னா திருமணம் ஆனவரா இல்லை விதவியா அல்லது ஆதரவற்ற விதவியா, கணவரால் கைவிடப்பட்டவரான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்திங்கன்னா என்னங்கிறது மென்ஷன் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதர தகுதின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் மனுதார டிசபிலிட்டியாக ஆன்னு கேட்டிருக்காங்க. ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆம்னா பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் சமர்ப்பிக்கணும். எத்தனை சதவீதங்கிறதெல்லாம் நீங்கள் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப வருமானம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். பிற குறிப்புன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதாவது இருந்தால் நீங்கள் பிற குறிப்பு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். இடம் நாள்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த நாள் போட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா மனுதாரர் கையப்பன்னு சொல்லிக்கிது நீங்கள் இங்கே சைன் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இங்கே விண்ணப்பதாரர் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் போது 20லேருந்து 40 இயர்ஸுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விதவை, ஆதரவற்ற விதவை இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் பார்த்திங்கன்னா
ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் மையத்துக்கு அருகில் வசிக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மையத்துக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விதவை கணவரால் கைவிடப்பட்டவர் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னா சர்டிஃபிகேட்டு வந்து பார்த்திங்கன்னா சமர்ப்பிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாதி சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்யூனிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா சமர்ப்பிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உபயோகத்திற்கு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வயதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்பை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய டிசியோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா டிசி தான் கேட்டிருக்காங்க, பள்ளி மாற்று சான்றிதழ் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சு அனுப்பியிருந்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் அவங்க அதை பண்ணிக்குவாங்க. நீங்கள் வைக்கலாம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விதவியாக கணவரால் கைவிட இருந்துச்சுன்னா அது பார்த்திங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சிங்களா ஆம்னு சொல்லி அவங்க டிக்கெட் அடிப்பாங்க, இல்லைனா விட்டுருவாங்க. இருப்பிடச் சான்றிதழ் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தா இருப்பிடச் சான்றிதழ் கேட்குறாங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிற குறிப்புகள் ஏதேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா நீ கொடுக்கல, இல்லைனா வெட்டலாம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடலாங்கிறதோ இல்லை என்னங்கிறதோ வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கால் லெட்டர் கொடுப்பாங்க. குறிப்புன்னு சொல்லி கொடுக்குறாங்க, நல்லா நோட் பண்ணிக்கங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே விண்ணப்பம் கிடைக்கும் எங்கே போய் வாங்கன்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் விண்ணப்பதாரர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இருப்பிடத்திற்கு அருகில் உள்ள நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வசிக்கிறீங்களோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அருகில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் இருக்கும். அந்த அலுவலகத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அன்றைக்கி விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த அலுவலகத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் நீங்கள் விண்ணப்பம் இருக்கும் அதை வந்து இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கொண்டு போய் கொடுக்கலாம். அப்படியெல்லாம் நீங்கள் போஸ்ட் மூலிமா அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இயக்குனர் குழுமம் இயக்குனரகம் தரமணி சென்னைன்னு வந்து பார்த்திங்கன்னா இதாங்க ஹெட் ஆஃபீஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடாது, தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹெட் ஆஃபீஸுக்கு விண்ணப்பிச்சிங்களா அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இருப்பிடத்துக்கு அருகில் உள்ள குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை தான் அணுகி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் வரதா வந்து பார்த்திங்கன்னா தமிழக அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏப்ரல் மாதத்தில் வரும். இதுக்கு இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் வந்த உடனே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு பயனடையட்டும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி போய் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.